நாயன்மார் அப்படிங்கிறவங்க பெரிய புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற 63 சிவனடியார்கள் ஆவாங்க. இவர்களோட வரலாற்றை பெரிய புராணத்துல சேக்கிழார் தொகுத்திருக்கிறாரு. இவர்களை 63 அப்படின்னு அழைப்பாங்க. சுந்தரமூர்த்தியார் திருத்தொண்ட தொகையில 60 சிவனடியார்கள் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த நூலை மூலமா வச்சுதான் சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினாரு. அப்படின்னா திருத்தொண்ட தொகையை எழுதிய சுந்தரமூர்த்தியாரையும் அவரது பெற்றோர் சடையனார், இசைஞானியார் ஆகிய 3 பேரையும் நாயன்மார்களா இணைச்சிக்கிட்டாரு. பொதுவா நாயன்மார்களுக்கு சிவாலயங்கள்ல சுற்று பிரகாரத்துல கற்சிலைகள் வைக்கப்பட்டு இருக்கும். அதோட 63 உலோக சிலைகளும் ஊர்வலத்தின் பொழுது எடுத்து செல்லப்படும். இந்த ஊர்வலத்துக்கு 63 திருவீதி உலா அப்படின்னு பேரு. நாயன்மார்ல அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் முதன்மையானவங்களா இருக்கிறாங்க. இந்த நால்வரும் சைவ சமய கூறவர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சைவ திருமுறைகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 12 திருமுறைகளின் தொகுதியில நாயன்மாரின் பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தராலையும், திருமுறைகள் 4, 5, 6 திருநாவுக்கரசராலையும், 7ஆம் திருமுறை சுந்தரராலும் ஆக்கப்பட்ட பண்ணோடு அமைஞ்ச இசை பாடல்களா இருக்கு. நாயன்மார்கள்ல சில பேர் தான் சமய நூல்கள்ல புலமை உடையவர்களா இருந்தாங்க. மற்றவங்க மிகச்சிறந்த பக்தர்கள் மட்டும்தான். பலரும் பல்வேறு தொழில்கள் செஞ்சு உயிர் வாழ்ந்தாங்க. இறையருள் பெற பக்தி மட்டுமே போதுமானது அப்படிங்கிறதும், எல்லாராலையும் இறைவன் திருவடிகளை அடையலாம் அப்படிங்கிறதும் தான் இவர்களோட வாழ்க்கை தரக்கூடிய பாடமா இருந்தது. நாயன்மார்கள் செய்த தொண்டின் காரணமா 3 விதமான முறையில முக்தி அடைந்ததா நூல்கள் தெரிவிக்குது. இவர்கள குருவருளால முக்தி பெற்றவங்க 11 நாயன்மார்கள், சிவலிங்கத்தால முக்தி பெற்றவங்க 31 நாயன்மார்கள், அடியார வழிபட்டமையால முக்தி பெற்றவங்க 21 நாயன்மார்கள். இப்போ ஒவ்வொரு நாயன்மார்களோட பெயர்களையும் நாம தொடர்ந்து பார்க்கலாம்.